நான் போன முறை சந்திப்பில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவர் 234 தொகுதிக்கும் பரப்புரை செய்வதற்காக மிகப்பெரிய ஒரு திட்டத்தையோடு அண்ணன் வந்துட்டு அவர் களத்தில் இருக்கிறாரு. அதிருப்தியா அண்ணனுக்கும் இவருக்கும் ஏதாவது ஒரு அதிருப்தி அப்படியா காரணமா? தெரிஞ்சிச்சு நான் உங்களுக்கு? உனக்கு கொடுக்க மாட்டேன், நீ வந்து கட்சிக்காக வேலை பாரு, இத்தனை நாள் நீ டிவியில பேசினது போதும் அப்படியா தெரிஞ்சு அப்படின்ட்டாரா? உங்களுக்கு? மொத்த மாநாட்டிலையும் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து கைகுலுக்கி கொண்டு அவர்கள் நடந்த விதமா இருக்கட்டும், அவர்கள் என்ன சொல்றது, மொத்த மாநாட்டினுடைய ஹைலைட்டாக ஐயா சாட்டையை வந்துட்டு அண்ணன் நிறுத்தி இருக்கிறாரு அப்படின்னா அது அதிருப்தியிலையா நிறுத்தியிருப்பாரு? அப்படியே இருக்கட்டும். அண்ணன் மீது ஒரு அதிருப்தி இருந்தாக்க இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு வெற்றிகரமான மாநாடாக இதை வந்துட்டு ஐயா சாட்டை நிறைவேற்றி காமிச்சிருப்பாரா? நீங்க யோசிச்சு பாருங்க. மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டு போய் சேர்க்கிறோம். அவருக்குன்னு ஒரு கட்டளை வந்துட்டு அண்ணன் பிறப்பிச்சு வச்சிருக்கிறாரு. அதன்படி இது நடக்கும். நீங்க பாப்பீங்க. அப்போ வந்து 234 தொகுதியிலே சாட்டை திரும்புன்னு பிரச்சாரம் பண்ண போறாரு. எல்லா தொகுதிகளிலும் நட்சத்திர பேச்சாளர்கள் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதில் முக்கியமான நட்சத்திர பேச்சாளராக நிச்சயமாக சாட்டை. இதுதான் உண்மையான காரணமா இல்ல வேற எதுவும் காரணம் இருக்கு? காரணம் வேற என்னங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அவர் நினைச்சிருந்தா வந்துட்டு போட்டியிடுறதுக்கு உண்டான எல்லா இதுவும் இருக்கு. அது அவரும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அண்ணனும் வந்து டிசிஷன் யாரு இப்போ? சீமான் வந்து முடிவெடுத்தாரா, இந்த தடவை நீ கொஞ்சம் விட்டு கொடுத்துரு தம்பி, நெக்ஸ்ட் டைம் விட்டு பாத்துக்கலாம்? கொடுக்கறதுல என்னங்க இருக்கு? 234 இடங்கள் இருக்கு. அதுல வந்துட்டு நிறுத்தணும்னு நினைச்சிருந்தா அண்ணன் வந்துட்டு நிறுத்துறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. நாங்க திருச்சியில அவர் நிப்பாருன்னு எதிர்பார்த்தோம். அண்ணன் சொன்னது என்னன்னா, அண்ணன் ஒவ்வொருத்தருக்கும் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிற குரலை அண்ணன் வந்துட்டு செயல்படுத்துவதில் வீரர். அதை வந்துட்டு இந்த செயலை இவர்கிட்ட கொடுத்தா அது நிச்சயமாக இவர்கள் வெற்றிகரமாக முடிப்பார் அப்படிங்கறது வந்துட்டு புரிந்து கொண்டு அதை அவர்களிடம் அப்படியே ஒப்படைக்கக்கூடிய தன்மை வந்துட்டு அண்ணன்ட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் சாட்டைக்குன்னு வந்துட்டு ஒரு செயல் கொடுக்கப்பட்டிருக்குது. அது தேர்தல் முடியறதுக்குள்ள நீங்க பாப்பீங்க எவ்வளவு தூரம் அதை வீரியமாக அவர் செஞ்சு முடிக்கிறாருங்க.